குட் ஆஃப்டர்நூன். எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம்? கரண்ட்லி ஃபேப்ரிக் ஃபினிஷஸ் லெசன் பார்த்துட்டு இருந்தோமா? So that would be your 13th chapter, sorry 11th chapter. ஃபேப்ரிக் ஃபினிஷஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபேப்ரிக்னா என்ன? நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த ட்ரெஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த கிளாத்திங் எப்படி பண்றாங்க, அண்ட் வந்து அதுல கலர்ஸ் எப்படி ஆட் பண்றாங்க, இதுதான் வந்து நம்ம ஃபேப்ரிக் ஃபினிஷஸ்ல பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பேசிக்கலி ஃபேப்ரிக் இஸ் அ டெக்ஸ்டைல் கிளாத்திங். அதை தான் வந்து ஒரு ஃபேப்ரிக் துணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபேப்ரிக். ஒரு துணியோட தன்மையை தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து என்ன மாதிரியான ஃபினிஷஸ்லாம் தாண்டி நமக்கு நம்ம கைக்கு ட்ரெஸ்ஸா நம்ம போட்டுக்கக்கூடிய இப்போ பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸஸா எப்படி கைக்கு வருது அப்படின்றது தான் இந்த சாப்டர் நமக்கு இருக்கும். அண்ட் இதுல பேசிக்கலி வி ஹவ் சீன் அபவுட் த டெக்ஸ்டைல்ஸ் எப்படி வந்து ஃபேப்ரிக்ஸை வந்து ஃபினிஷிங் பண்றாங்க, ஃபினிஷிங் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஃபினிஷிங் பண்றதுல தான் அந்த துணியோட தன்மையே வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? பேசிக்கலி இந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளெயின் ஒயிட் கிளாத்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஷட்டில் கலர் ஒரே கலர்ல இருக்கக்கூடிய துணியை வந்துட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது ஹாஃப் ஒயிட்டு, க்ரீம் ஒயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ்டு கலர்ஸ்ல தான் இருக்கும். வை பிகாஸ் ஒயிட் கலர் வந்து அதிகமா கலர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும் நமக்கு. ஸோ தட் நீங்க அது மேல என்ன கலர் போட்டாலும், அந்த நீங்க பிங்க் போடுறீங்க, ரெட் போடுறீங்க அப்படின்னாலும், அந்த கலர்ஸ் வந்து ஒயிட்ல வந்து அது சேர்றப்போ, அது பிங்க்காவே அதே தன்மையோடயே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே நீங்க வேற ப்ரவுன் கலர் கிளாத்ல, இல்ல பிளாக் கலர் கிளாத்ல, அந்த மாரி நீங்க கலர்ஸ கொண்டு போய் ஆட் பண்றீங்கன்னா, கலர்ஸ் வந்து அது பிளாக் உள்வாங்காது. பிளாக் வெளில தான் தள்ளும். ஸோ தட் அந்த கலர்ஸோட இது தன்மையே நமக்கு மாறி இருக்கும். ரெட் வந்து பிளாக்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா, அது 2ம் கலந்து ஒரு ப்ரவுன் மாதிரி, மெரூன் மாதிரி ஒரு கலர வந்து காமிக்கும். ஸோ அதனால ஒயிட் பேஸ்டு அ அ ஒரு ரிஃப்ளெக்டிங் கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் பேஸ்டு இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ்ல தான் நம்ம இந்த ஃபினிஷிங் என்னென்னலாம் பண்றோமோ, அதுக்கான மெத்தட்ஸ் அந்த பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அந்த மாரி கிளாத்ஸ், அந்த மாரி ஃபேப்ரிக்ஸ் தான் பிரிஃபர் பண்ணி பண்ணுவோம். அண்ட் அதுல வந்து நம்ம ஃபினிஷ்டு கிளாத்ஸ் எப்படி ஃபினிஷ்டு ஃபேப்ரிக்னா எப்படி இருக்கணும்? அன்ஃபினிஷ்டு ஃபேப்ரிக்னா எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட கன்டினியூஷனா வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஃப்ளோ சார்ட் இல்லையா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஃப்ளோ சார்ட்ல எப்படி வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங் ஃபேப்ரிக் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படிலாம் கிளாசிஃபை பண்றோம்? எது எது டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஆனா அதுல பேஸ்ட் ஆன் த ஃபங்ஷனல் அந்த ஃபேப்ரிக்கோட ஃபங்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான அடிஷன் வந்து நம்ம குடுக்குறோம். அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதோட ஃபினிஷிங் வந்து வேரி ஆகும். ஏன்னா என்ன பர்ப்பஸ்க்கு அந்த துணிய யூஸ் பண்ண போறோம். அ இப்போ வந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு, வேட்டிக்கு, அந்த மாதிரி மென்ஸ் கிளாத்திங்க்கு போடுறோமா? இல்ல வந்து சாரீக்கு மாதிரி போடுறோமா? இல்ல யூனிஃபார்ம் தப்போம் இல்லையா? அந்த மாரி கிளாத்துக்கு ரெடி பண்றோமா? ஸோ இந்த மாதிரி அந்த கிளாத்தினுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். அண்ட் அதோட கெமிக்கல், மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம், டை ஆட் பண்றோம். இல்ல வந்து ஏதாவது கெமிக்கல் சொல்யூஷன்ல டிப் பண்ணி எடுப்போம். இல்ல மெக்கானிக்கலா நம்ம மிஷின்ஸ்ல அயர்ன் பண்றது மாரி, அந்த மாதிரி மெக்கானிக்கலான மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். இத பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபேப்ரிக்கோட ஃபினிஷயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ஃபங்ஷன். ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஃபங்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபேப்ரிக்கோட தன்மை, துணியோட தன்மை வந்து என்ன மாதிரியான ஃபங்ஷன்ல இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு பேசிக் லெவல்ல இருக்கும்.
இன்னொன்னு வந்து ஃபங்ஷனல் லெவல்ல இருக்கும் நமக்கு. ஸோ அதுல பேசிக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து காமன் ஃபினிஷிங் மெத்தட். இந்த பேசிக் லெவல் மெத்தட். ஸோ இதுல எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது எதுக்காக பேசிக்கா பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளாத்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கிளாத்த வந்து அந்த பேல் ஒயிட்ன்னு சொல்றோம் இல்லையா? பேல் அப்படின்னாலே வெளுத்து போறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பேல் ஒயிட் அப்படின்னா, அந்த கலரே இல்லாம அந்த தன்மை கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி பேல் ஒயிட் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அ அ அந்த மாதிரி அ பேல் ஒயிட் ஃபேப்ரிக்ஸ வந்துட்டு நம்ம நல்லா ப்ளீச் பண்ணி எடுக்கிறது. ஸோ தட் அது இன்னுமே வந்து ஒயிட்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஏன்னா வெள்ள கலர்ல இருந்தா தான் கலர் அப்சர்வ் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன கலர் நெனைக்கிறோமோ அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து அந்த பேசிக்கா பண்ணக்கூடிய துணிய வந்துட்டு நம்ம பேசிக் லெவல் ஆஃப் ஃபினிஷிங்ல அந்த அந்த பிளெயின் கலர்ல நம்ம கொண்டு வர்றது. அதுதான் இந்த பேசிக் ஃபங்ஷனோட வேலையே. அண்ட் இதுக்கு வந்து நம்ம இன்னும் பெட்டரா பண்றோம் அப்படின்றதுனால, இதுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸ்டார்ச்ன்றது என்னன்னா, நமக்கு ஸ்டார்ச் கன்டென்ட் வந்து நமக்கு பிளான்ட் சோர்சஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். செல்லுலோஸ், ஸ்டார்ச்ன்னு சொல்லிட்டு பிளான்ட்டோட ஸ்டெம் போர்ஷன்ல எல்லாத்துலயுமே நமக்கு இந்த ஸ்டார்ச் கன்டென்ட் இருக்கும். இன்னொன்னு நம்மளோட நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா? சாப்பாடு அ இப்போ சாப்பாடு வந்து ஒலையிலலாம் வச்சு சாப்பாட தண்ணீய கொதிக்க விட்டு அதுல நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி கொதிச்சு அந்த தண்ணி இதோட பார்த்தீங்கன்னா, நமக்கு அது வந்து ஒரு திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். சாப்பாடு வடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கூட, அங்க வந்து நமக்கு அந்த அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நார்மல் தண்ணி மாரி இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்கும். அது என்ன அப்டின்னா, அது ஸ்டார்ச் கன்டென்ட். அந்த ரைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கன்டென்ட் வந்து தண்ணீல பிரிஞ்சு நம்ம பிரிச்சு எடுக்கிறது. அதனால தான் வந்து சாப்பாட வடிச்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. அப்படியே குக்கர்ல வச்சு சாப்பிடுறதுனால அந்த ஸ்டார்ச் கன்டென்ட் உள்ளேயே தங்கிரும். அது நம்ம பாடிக்கு போதுங்கிறப்ப தான் சுகர் வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஸ்டார்ச் இஸ் பேசிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச்சுக்கு சுகர். நீங்க வடிச்ச தண்ணீய குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மைல்டு ஸ்வீட் டேஸ்ட் வந்து அதுல இருக்கும். தண்ணீ குடிக்கிறதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? வை? பிகாஸ் இட் ஹஸ் ஸ்டார்ச் கன்டென்ட். ஸோ இது வந்து ஸ்டார்ச் வந்து இந்த இடத்துலலாம் இருக்கு நமக்கு. சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச்சஸ் இது எல்லாமே. ஸோ அந்த மாரி ஸ்டார்ச் யூஸ் பண்ணி நீங்க வந்து துணிய வந்து இது பண்றீங்க. வடிச்ச கஞ்சியில வச்சு அயர்ன் பண்ணுவாங்க. அப்டின்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது எதனாலன்னா, அந்த ஸ்டார்ச் வச்சு அயர்ன் பண்றோம் அப்படிங்கிறப்போ, நமக்கு துணியோட தன்மையே நல்லா ஸ்டிஃப்னஸா இருக்கும். நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அதுக்காக ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அதோட பிரைட்னஸ் அந்த அந்த ஷைனிங்க வந்து மீட்டெடுக்கிறது. அதுக்காக நம்ம வந்து ஸ்டார்ச் ஆட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டார்ச் ஆட் பண்ணி நம்ம அயர்ன் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம்ல. வடிச்ச கஞ்சி வச்சு அயர்ன் பண்றாங்க அப்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த மாரி அயர்ன் பண்றது. ஸ்டீம் அயர்னிங் பண்ணுவோம் இல்லையா? ஆவி வச்சு மட்டும் அயர்ன் பண்ணுவோம். இப்போ நெறைய ஸ்டாண்டிங் அ அயர்ன் ஸ்டாண்ட்ஸ் மாரி வந்துருச்சு. அதுல வந்துட்டு நீங்க நேரா அ வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றது மாரி நேரா கிளாத்ல நீங்க அப்டி வச்சு வச்சு இழுத்தீங்கன்னா போதும். அந்த ஸ்டீம்லயே வந்து கிளாத் நமக்கு நல்லா அயர்ன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு அண்ட் கேலண்டரிங் அப்டின்னா என்ன அப்டின்னா, கேலண்டரிங் அப்டிங்கிறது இட்ஸ் டெக்னிக்கல் டெர்ம் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் அயர்னிங். ஸோ நார்மலா வீட்ல நம்ம அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய லெவல் இப்ப நம்ம வீட்ல ஒரு துணி இருக்கும். ஒரு 1 மீட்டர் 2 மீட்டருக்கு துணி இருக்கும். ஷர்ட்டோ, பேண்டோ எது நம்ம அயர்ன் பண்றோமோ, அது சின்ன சின்னதா இருக்கும் நமக்கு. ஸோ தட் சின்ன ஸ்பேஸ்ல வச்சு பண்ணிக்கலாம். இதே நீங்க லார்ஜ் புரொடக்ஷன்ல பெரிய லெங்த் ஆஃப் கிளாத்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றோங்கிறப்ப, அதுக்கு உட்காந்து நம்ம அயர்ன் பண்ணிருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தேர் ஆர் சம் டெக்னிக்கல் மெத்தட்ஸ். அந்த கேலண்டரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் 2 ரோலருக்கு நடுவுல ஷீட்ட வந்து அ உள்ள வந்து விட்டு எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கேலண்டரிங் பர்ப்பஸ். இட்ஸ் அ டெக்னிக்கல் டெர்ம் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் அயர்னிங் மெத்தட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற விஷயம் இது. அண்ட் இந்த மாரியான ஃபினிஷஸ் எல்லாமே இந்த பேசிக் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்படி பேசிக்கா அயர்ன் பண்றது, ஸ்டார்ச்ல இம்மர்ஸ் பண்ணி எடுக்கிறது அந்த கிளாத்த, அந்த இருக்கிற கிளாத்லயே வந்து நல்ல வெளுப்பு தன்மைய கொண்டு வரது. இதுதான் பேசிக் ஃபினிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுலயே நீங்க டை ஆட் பண்றீங்க, கலர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ கலர்ஸ் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? டை ஆட் பண்ணுவோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டை இருக்கு. ரெட் கலர் டை, அ ப்ளூ கலர் டை இந்த மாரி என்ன டை வேணுமோ அந்த இத வந்து ஆட் பண்றீங்க அப்டின்னா, இல்ல வந்து பிரிண்டிங் பர்ப்பஸ்க்கு போறோம். மெஷின் பிரிண்டிங் குடுக்குறோம். இல்லன்னா கையிலேயே வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பிரிண்டிங்க்குலாம் குடுக்குறோம் அப்டிங்கிறப்போ, நமக்கு இன்னும் வந்து இது கொஞ்சம் என்ஹான்ஸ்டா குடுக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா பண்ணக்கூடிய லெவல் ஆஃப் ஃபினிஷிங். அதாவது நீங்க துணியில எந்த ஆல்டரேஷனும் பண்ணாம, அப்படியே நீங்க வந்து அத ஸ்டார்ச் வச்சு சும்மா முக்கி எடுக்கிறதோ, இல்ல நீட்டா அயர்ன் பண்ணிட்டு நீங்க இந்த என்ன மாரி டை வேணுமோ அத ஆட் பண்றது. இது வந்து பேசிக் மெத்தட்ன்னு சொல்லுவோம். இதுலயே ஃபங்ஷனல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது மாரி இருக்கும். ஸோ ஃபங்ஷனல் வந்து
எதுக்காக பண்றது அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ண போறக்கூடிய துணியில எதுக்காக அந்த துணிய யூஸ் பண்ண போறீங்கங்கிறத பொறுத்து நமக்கு இந்த ஃபங்ஷனல் ஃபினிஷ் வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க இப்போ வந்து அ ஒரு துணி வந்து இருக்கிறத நீங்க சாரியா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க அந்த கிளாத்த இருக்கிறது மாரியே அதுல நீங்க என்ன டிசைன் வேணுமோ ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அத வந்து யூனிஃபார்ம் பர்ப்பஸ்க்கு போட போறீங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லன்னா போலீஸ் யூனிஃபார்ம் இந்த மாரி ஜெனரல் யூனிஃபார்ம்ஸ் குடுக்க போறோம் அப்டின்னா, அந்த கிளாத் வந்து வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அந்த வித்தியாசத்த கொண்டு வரதுக்கு இட் ஹேஸ் டூ பி அண்டர் செவரல் ப்ராசஸ். அதுக்கான தன்மை என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதே வந்து நீங்க இதுக்கு நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? தொட்டு பார்த்தா ஒரு கிளாத்தும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபீல் வேரியேஷன்ஸே எப்படி வரும் அப்டின்னா, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்றதுனால தான் அது ஒரு கிளாத்தும் தொட்டு பார்க்குறப்போ இது காட்டனு, இது உள்ளனு, இது சாட்டினு அப்படின்றதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த வேரியேஷன் சொல்றதுக்கான அ இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு இதுல இருந்து தான் வரும். அண்ட் ஃபங்ஷனல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஃபங்ஷனல்ல அ எப்படியெல்லாம் இத பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ப்ரூஃப் ஃபினிஷஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தீ படுறது அப்படின்னாலும், அவங்களுக்கு இந்த தீயணைப்புத்துறை இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ரெஸ்க்யூ பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேல ஓவர் கோட் மாதிரி அந்த மாரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் ஃபினிஷஸ் வந்து இருக்கும். தீ புடிச்சது அப்படின்னாலும், டக்குனு அவங்க துணியில வந்து தீ புடிச்சுக்காது. கொஞ்சம் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாரி அந்த துணிய எரிக்கிறதுக்கான தன்மை வந்து அதுல கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல வந்து நமக்கு பண்ணி வர்றது. அதுதான் வந்து ஃபயர் ப்ரூஃப் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷஸ்ன்னு இருக்கும். இப்போ நெறைய இது மென்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து ஷர்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷர்ட் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. தண்ணி ஊத்துனாலும் அது நனையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷஸ்க்கு தேர் ஹேஸ் டூ பி சம் கைண்ட் ஆஃப் ரெப்பல்லண்ட். ரெப்பல்லண்ட்னா எதிர்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ரெப்பல்லண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தண்ணிய அப்சர்வ் பண்ணாம வெளிய தள்றது. அந்த ரெப்பல்லண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ். ஸோ அந்த மாரி ஏதாவது கெமிக்கல்ஸ் கோட்டிங்ஸ் மாதிரி குடுப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி நமக்கு இது பண்ணலாம். நீங்க கொடை புடிச்சிட்டு போறீங்க இல்லையா? கொடை புடிச்சிருக்கீங்க. நம்ம ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெயின் கோட்லலாம் மழை விழுகும். ஆனா தண்ணி வந்து உள்ள அப்சர்வ் பண்ணாது. வெளியில தான் இருக்கும் இல்லையா? அது சும்மா நீங்க தொடச்சு விட்டா அது போயிடும். இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கிறது எல்லாமே வாட்டர் ரெப்பல்லண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ஃபேப்ரிக்ஸ் வந்து வாட்டர் ரெப்பல்லண்ட் கெமிக்கல்ஸ் ஏதாவது நமக்கு வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்றது. ஆனா அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் ஃபினிஷர்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரிய பெரிய சேஃப்டி மெஷர்ஸ்க்கு இல்ல வந்து நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஆர்மி சைட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி ஜாக்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, புல்லட்டே உள்வாங்குறது தன்மை இல்லாம, அத வெளியில தள்ளுறது மாரியான ஃபினிஷ் வந்து அதுல குடுக்கணும். ஸோ அதுக்கு இட் ஹேஸ் டூ பி சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு. அண்ட் கிரீஸ் ரெசிஸ்டன்ட் ஃபினிஷ்ன்னு சொல்லுவோம். நீங்க கரையே படாது இந்த துணியில. அழுக்கே இருக்காது, அழுக்கே படாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாரி அதான் கிரீஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாரியான ஃபேப்ரிக்ஸுமே இருக்கும். சுருங்காது. இந்த துணி நீங்க துவைச்சாலும் சுருங்காது. அ எவ்வளோ யூஸுக்கு அப்புறமே உங்களுக்கு இந்த துணி சுருங்காதுன்னு சொல்லுவோம். அதான் விரிங்கிள் ரெசிஸ்டன்ட். விரிங்கிள்னா சுருங்குறது. ஸோ விரிங்கிள் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அது தடுக்கிறது. ரெசிஸ்டன்ட்னா தடுக்கிறது. ஸோ அந்த மாரி விரிங்கிள் ரெசிஸ்டன்ட்டாவும் உங்களுக்கு இந்த துணி இருக்கும் அப்படின்னா, அதுக்கும் வந்து நம்ம ஸ்டார்ச்சோ இல்ல ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து அதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபங்ஷனுக்கு நம்ம அந்த கிளாத்த யூஸ் பண்ண போறோங்கிறத பொறுத்து, தேர் ஆர் செவரல் கேட்டகரீஸ். ஸோ அதுதான் இந்த மாதிரியான ஃபயர் ப்ரூஃபோ, வாட்டர் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப் இந்த மாரி சொல்றதெல்லாம் அது என்ன மாரி ஃபங்ஷனுக்கு போகுதோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபினிஷஸ வந்து நம்ம குடுப்போம். அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுல நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்ல பார்த்தோம்னா, நமக்கு இந்த இந்த மாரி ஃபினிஷஸ் குடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபினிஷஸ் வந்து நமக்கு எந்த எந்த அளவுல உழைக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அததான் வந்து டிகிரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். துணி வந்து நான் எடுத்து இத்தன வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உழைக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு டெம்பரரியா இருக்கணும், இல்ல செமி டியூரபிள், இட் ஷுட் பி டியூரபிள் ஆர் பெர்மனன்ட். ஸோ டெம்பரரி அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமா நம்ம யூஸ் பண்ற கிளாத்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. அ அத நீங்க ஒரு தடவ இப்டி தண்ணீல யூஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து அது ட்ரை கிளீன் இது பண்ண முடியாது. ம்.
வாஷ் பண்ண முடியாது. அதனோட கலர் வந்து போயிரும். இல்ல வந்து துணியே வந்து வேற மாதிரி ஒரு இதுல நமக்கு மாறிரும். ஸோ அந்த மாதிரி டெம்பரவரியா இப்போதைக்குன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க விலை கம்மியாலாம் நம்ம வந்து கிளாத் எடுக்குறோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டைம்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். 6 மாசத்துலயே இது வெளுத்துருச்சுப்பா, இல்ல 6 மாசத்துலயே இது போயிருச்சு அப்டின்னு சுருங்குது, இல்ல ரொம்ப கசங்குது, அவ்வளதான் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்டின்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே டெம்பரரி ப்ராசஸ் அப்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டெம்பரரில பார்த்தீங்கன்னா, மெனி ஆஃப் திஸ் ஆர் ரெனிவபிள் அண்ட் கேன் பி ரீஅப்ளைட் அட் ஹோம். ஸோ டெம்பரரியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாத்ஸ் எல்லாமே விலை கம்மியா வாங்குறோம். சேலை இவ்வளோக்கு தான் எடுத்திருக்கோம். சுடிதார் இவ்வளோக்கு தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கிறோம்னா, அது கொஞ்ச நாளிலேயே அது வந்து கலர் போயிடும். ஏதோ ஒண்ணு மாத்திரும். ஸோ அத நீங்க வந்து என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? வீட்டுக்குள்ளேயே நீங்க வேற ஏதாவது தேவைக்கு வந்து மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரெனிவபிள்னு குடுத்துருக்காங்க. இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டூ எனி அதர் ஃபார்ம் ஆஃப் யூசேஜஸ். அதுதான் ரெனிவபிள்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச்சிங் ஆர் ப்ளூயிங் ஆஃப் ஒயிட் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ நீங்க ஒயிட் ஃபேப்ரிக்ஸ் பிளெயினா இருக்கக்கூடிய ஒயிட் ஃபேப்ரிக்ஸ வந்து சும்மா நீங்க ஒரு ப்ளூ கலர் டைல மட்டும் முக்கி எடுத்துட்டு அப்படியே பேக் பண்ணி வித்தர்றாங்க அப்படின்னா, அது நீங்க ஒரே வாஷ்ல இல்ல வந்து ஓவர் த அ கன்டினியூவஸ் ஒரு 4 டூ 5 வாஷஸ்ல பார்த்தீங்கன்னா, அது திருப்பி கலர் வெளுத்து போயிடும். ஸோ அந்த மாரி போறது, ஸ்டார்ச்சிங் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால, துணி வந்து நமக்கு பார்த்ததும் நல்லா ஸ்டிஃப்பா நல்லா தெரியும். ஆனா துவைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாரி பழைய துணி மாரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் ஸ்டார்ச்சிங் வந்து வீக்கா பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் டெம்பரவரி யூசேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே செமி டியூரபிள் அப்படிங்கிறது ஓரளவு மீடியமா வந்து நமக்கு இருக்கும். ஸோ ப்ளீச்சிங் அண்ட் சர்டன் டைஸ் யூஸ்ட் ஆன் காட்டன். ஸோ காட்டன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைஸ் காட்டன் சேலையெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, அதுலலாம் நமக்கு வந்து டைஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கலர் டைடு இருக்கும். ஸோ அந்த காட்டன் சேலைலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளிலேயே வந்து கலர் வந்து கொஞ்சம் மங்கி போன மாரி இருக்கும். வெளுத்து போகாது. பட் ப்ளூ இப்ப நீங்க வந்து நேவி ப்ளூல எடுத்திருக்கீங்க அப்டின்னா, அது வந்து கொஞ்சம் கலர் வந்து டல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து செமி டியூரபிள் அப்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து செவரல் வாஷிங்க்கு இது வந்திருக்கு அப்டின்னா, அ ஒரு 20, 25 டைம்ஸ் நீங்க அத வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும். அதுதான் செமி டியூரபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே டியூரபிள் அப்படிங்கிறது லாஸ்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் அ ஃபேப்ரிக். ஸோ அந்த துணியோட தன்மை வரைக்கும் அது வந்து நல்லா வந்து நமக்கு அந்த டியூரபிலிட்டி இருக்கும். டியூரபிலிட்டினா ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கிறது. ஸோ அப்படி நிலைச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெர்மனன்ட் ப்ளீட்ஸ் அண்ட் ரிங்கிள் ரெசிஸ்டன்ட். ரிங்கிள் ரெசிஸ்டன்ட்னா அந்த சுருக்கம் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே நல்லா வந்து ரெசிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல டியூரபிலிட்டி குடுக்கும் நமக்கு. அதே பெர்மனன்ட் ஃபினிஷ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அதிகமா குடுத்து வரும். ஸோ இப்படி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்கறதுனால, அதனோட ஃபேப்ரிக்கோட தன்மையே வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும். ஸோ தட் அது ஈஸியா கிழியாது. அ சீக்கிரமா அது வந்து தேஞ்சு போகாது. இந்த மாரி இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவங்க ரொம்ப வருஷமா அத வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட அவங்களால அத ஹோல்டு பண்ணிக்க முடியும். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்ல 2, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க வந்து அத ரிவைஸ் பண்ணுவாங்க. அத திருப்பி இது பண்ணுவாங்க. யூசேஜ பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அந்த மாரி கன்டினியூஸா யூஸ் பண்றாங்கன்றப்போ, அந்த இத வந்து ஓவர் த இயர்ஸ் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, அதனோட ப்ராசஸ் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங் பண்ணி வந்திருக்கிறது. அதுதான் வந்து பெர்மனன்ட் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ யூனிஃபார்ம்லாம் எடுக்கிறோம்னா, இது நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு போடணும். டெய்லி இத போடணும். அப்ப இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுப்போம். நீங்க மேக்ஸிமம் வந்து யூனிஃபார்ம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டில குடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கூல் யூனிஃபார்மோ, காலேஜ் யூனிஃபார்மோ இல்ல வந்து இது போலீஸ் யூனிஃபார்மோ, ஆர்மி யூனிஃபார்மோ எனி கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம்னு நீங்க எடுக்கிறீங்கனாலே, அத பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அத வந்து சீக்கிரமா வெளுத்து போகாம இருக்கிற அளவுக்கு நல்ல மாதிரியான அ இதுல இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோன்றப்போ, அதனோட தன்மையே வந்து நல்ல மாதிரி இருக்கும். நீங்க டெய்லி யூஸ் பண்ணாலும், அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்கு நீங்க பாட்டுக்கு அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெகுலர் யூஸுக்கு கூட. ஸோ அது எல்லாமே வந்து பெர்மனன்ட் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபினிஷிங் ஸ்டெப்ஸ வச்சுக்கிட்டு அதனோட ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்கணும்? அண்ட் வந்து அதோட அ இது பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த மாதிரியான அ தன்மை வந்து நம்ம பிரிக்கிறது. ஏன்னா துணிய மேக் பண்றப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த துணி வந்து சேலைக்காக குடுக்குறோம். இல்ல இந்த துணி யூனிஃபார்ம்க்காக பண்றோம். இல்ல இந்த துணி வந்து பேண்ட் ஷர்ட்டுக்காக பண்றோம். இந்த மாதிரி அந்த துணிய ஃபர்ஸ்ட்டு நெய்யிறப்பயே அதுக்கான தன்மை எதுக்காக பண்ண போறோங்கிற ஐடியாவோட தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றப்போ, நீங்க இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லலாம் பண்றோம்னா, அதுக்கு இந்தந்த சூட்டபிள் மெத்தட்ஸ் வந்து இதுல இருக்கு. இதே மாதிரி தான் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஃபினிஷஸுமே நமக்கு. ஸோ கெமிக்கல், மெக்கானிக்கல் அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக்கலி வெட் அண்ட் ட்ரை ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெட் அப்படின்னா ஈரப்பதமா இருக்கும் இல்லையா? அதுதான் வெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ட்ரை ஃபினிஷஸ் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் ஃபினிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ
கெமிக்கல் ஃபினிஷ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து அதனுடைய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதுதான் வெட் ஃபினிஷஸ். ஈரமா இருக்கும் இல்லையா, கெமிக்கல்ஸ் ஆப்வியஸ்லி காசஸ் வெட் கண்டிஷன். ஸோ அதனால அது வந்து வெட் ஃபினிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஃபேப்ரிக்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவீங்க, இல்ல கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்ல வந்து ரொம்ப நாளைக்கு அதை முக்கிய வச்சோ இல்ல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க அந்த கெமிக்கலோட ப்ராசஸ் பண்ணுவீங்க, அதை வாஷ் பண்றதோ இல்ல முக்கி எடுக்கிறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது லார்ஜ் ப்ரொடக்ஷன் லெவல்ல பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வந்து கெமிக்கல் ஃபினிஷஸ் எல்லாமே ஃபயர் ப்ரூஃப், க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ ஃபயர் ப்ரூஃப்ல எல்லாம் நமக்கு வந்து தீப்பட்டாலும் உள்ள எடுக்காம இருக்கணும்னா அதுக்கு வந்து கெமிக்கல் கண்டிப்பா கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷஸ் கொடுக்கறது கெமிக்கல் ஃபினிஷ்னு சொல்லுவோம். இதே மெக்கானிக்கல் ஃபினிஷஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாய்ஸ்சர் ப்ரெஷர் மட்டும் யூஸ் பண்ணி, ப்ரெஷர் ஹீட் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றது ஃபேப்ரிக். அதுதான் வந்து மெக்கானிக்கல் ஃபினிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியில முக்கி எடுக்கிறதோ இல்ல கெமிக்கல்ல முக்கி எடுக்கிறதோ அது மாதிரி பண்ணாம ஒன்லி மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மிஷின்ஸை வச்சு மட்டும் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறது. ஸோ தட் அந்த துணியோட சுருங்காம இது பண்ணாம ஸ்டிஃபா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்காக ப்ரெஷர் அதிகமா கொடுக்கறது அண்ட் ஹீட் அதிகமா யூஸ் பண்றது. ஹீட் யூஸ் பண்றதுனாலயே அங்க வந்து துணி அந்த நூல் எல்லாம் இருக்கு அப்படின்னா நூல் எல்லாம் வந்து நல்லா ஹீட் யூஸ் பண்றப்பயே நல்லா ஒண்ணு சேர்ந்துக்கும், அந்த டைட்னஸ் ஒண்ணு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீட் அண்ட் ப்ரெஷர்ஸை வந்து அதிகமா யூஸ் பண்ணி நம்மளால வந்து இதை பண்ண முடியும். ஸோ இதுல மெக்கானிக்கல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா பீட்டிங், பிரஷிங், கேலண்டரிங், ஃபில்லிங். ஸோ பீட்டிங் அப்படிங்கிறது நம்ம நல்ல துணியை வந்து முன்னாடி பின்னாடி ரோலர்ஸோ இல்ல வந்து ஹெவி ராட்ஸ் வச்சு அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரலாம். பிரஷிங் அப்படிங்கிறது கிளீன் பண்றதுக்கு. இப்போ காட்டன், உல்லன் கிளாத்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா. உல்ஸ் உள் எல்லாமே வந்து நமக்கு செம்பரி ஆட்டு அந்த மாதிரியான சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம். அண்ட் காட்டன் எல்லாமே பிளான்ட் சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம், பருத்தி விதை அதுல இருந்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுல வந்து நமக்கு நிறைய டஸ்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் லார்ஜ் ஸ்டூல் ஆஃப் பிரஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராஸா இருக்கக்கூடிய அந்த தூசு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதே கேலண்டரிங்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல் ஆஃப் அயனிங் மெத்தட், அதுதான் கேலண்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபில்லிங் அப்படின்னா அந்த கேலண்டரிங் எல்லாம் பண்ணி அயன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபில்லிங்னா நமக்கு அதுல என்ன ஆட் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரியான ஃபினிஷ் கொடுக்க போறீங்க, இது பிரிண்ட் கொடுக்க போறோமா டை கொடுக்க போறோமா, அதுதான் ஃபில்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் மெத்தட்ல வரும். இதுக்கு நீங்க ஈரமா இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இதுல யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து மெக்கானிக்கல் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி நீங்க வந்து ஃபினிஷஸை வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரிப்பீங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபினிஷஸ் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க எக்ஸாம்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதவே நீங்க போட்டாலே இஸ் மோர் தென் இனஃப். மற்றபடி இது பேசிக்னா என்னது, டெம்பரவரினா என்னது, டியூரபிள்னா என்னதுங்கிறது உங்களுக்கு இண்டிவிஜுவலா தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷனலுக்கு கீழே தான் பேசிக் ஃபங்க்ஷனல் வரும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பேஸ் பண்ணி இருக்கும்னா டெம்பரவரி, செமி டியூரபிள், பெர்மனன்ட்னு பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தெளிவு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். ஏன்னா இது நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். ஸோ அப்படி கேட்குறப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபினிஷ்னு கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்டை பேசிக்கா போட்டாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். இதை தாண்டி 1 மார்க்ல கேட்குறப்போ நீங்க வந்து டெம்பரவரி ஃபினிஷ்னா என்னது, இல்ல வந்து பெர்மனன்ட் ஃபினிஷ் இப்போ கொடுத்துட்டு ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது பெர்மனன்ட் ஃபினிஷ், இதுல எது டியூரபிள் அப்படின்றது மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்கன்னா நீங்க அந்த ஃப்ளோ சார்ட்ல இருக்கிறதே தெளிவா எழுதினாலே போதும் நமக்கு. அண்ட் இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி லெவலுக்கு இது வேர்ட்ஸ் ஜம்பிள்டா கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து வேர்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷ்னா என்னது சொல்லுவோம், அது என்ன ஃபினிஷ், ஃபங்க்ஷனல் ஃபினிஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் க்ளூ மாதிரி உங்களுக்கு மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபினிஷஸ் அண்ட் தேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ நம்ம பேசிக்கா பண்ணக்கூடிய ஃபினிஷஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ மேல பார்த்தோம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபினிஷஸ் வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுல காமன்லி நமக்கு வந்து அதாவது பொதுப்படையா எல்லா துணிக்குமே பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் நமக்கு இதுக்கு கீழே வந்து டிஸ்கஷன்ல வந்திருக்கும். ஸோ அதுல வந்து பேசிக்கா எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா
கிளீன் பண்ணுவோம். ஸோ நார்மலா இப்போ ஒரு துணி வச்சு தான் நீங்க வந்து மேக் பண்ண போறீங்க. ஒரு சேலையோ, இல்ல ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க கைக்கு ஒரு துணி கிடைக்குது அப்படின்னா, அந்த துணிய யூ ஹேவ் டூ கிளீன் இல்லையா? அதுதான் வந்து ஸ்கோரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ SCOURING. ஸோ ஸ்கோரிங் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் டீப் கிளீனிங். அததான் வந்து ஸ்கோரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபேப்ரிக் உங்க கைக்கு கிடைக்குது அப்படின்னா, அதனோட அப்பியரன்ஸ வந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அப்பியரன்ஸ் அது கையில கிடைக்கிறப்பயே வந்து இப்போ டைரக்டா நெசவு செஞ்ச இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த துணி வரும். ஸோ அங்க வந்து இப்போ மேக் பண்ண இடத்துல இருந்து உங்க கைக்கு துணி வர்றப்போ, துணி வந்து பார்க்கறதுக்கு டல்லா தான் இருக்கும். ஏன்னா அது பேல் கலர்ல இல்ல வந்து ஒரு கிரீம் ஒயிட் கலர்ல, ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல அந்த மாதிரி கலர்ஸ் வந்து டல்லா தான் இருக்கும். ஸோ அத நீங்க வந்து நமக்கு ஏத்த மாதிரி பிரைட்டாவோ, இல்ல என்ன டோன்ல மாத்த போறோங்கிறத ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு, அதுல இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க ஏற்கனவே நெசவு செஞ்ச இடத்துல இருந்து வரப்ப ஏதாவது ஒரு தூசு இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கரை பட்டுருக்கும். அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். அதான் ரிமூவல் ஆஃப் ஸ்டெயின்ஸ் அந்த மாரி இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இதே நெசவு செய்ற இடத்துல ஆயில் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா, ஆயில்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து கிரீஸ் இதெல்லாம் ஒட்டுறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதெல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபேப்ரிக் கைக்கு வந்ததுமே, அத நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ அத கிளீன் பண்றது தான் நமக்கு ஸ்காரிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஸ்காரிங் வந்து பெரிய லெவல்ல கமர்ஷியலா வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்காரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் நம்ம நார்மலா வீட்ல துணி துவைக்கிறோம் இல்லையா? அதே மெத்தட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்காரிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பண்ணக்கூடிய பெரிய லெவல் ஆஃப் கிளீனிங் மெத்தட். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் வார்ம் வாட்டர் அண்ட் சோப் சொல்யூஷன். ஸோ ஒரு சோப் சொல்யூஷன் மைல்டு சோப் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் வார்ம் வாட்டர் மிதமான சூட்டுல தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தண்ணியும் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இட் கிளீன்ஸ் த ஃபேப்ரிக் அண்ட் மேக்ஸ் த மோர் அப்சர்வன்ட். ஸோ இது என்ன பண்ணும்னா நமக்கு ஃபேப்ரிக்ஸை வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். சுடு தண்ணியில அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ துணியும் நல்லா நல்லா பிரைட்டா தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பண்ணுவாங்க. ஸ்காரிங் ஆர் கிளீனிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபேப்ரிக் கண்டிஷனிங். ஸோ அத பண்றதுக்கு இத வந்து எதுக்கு பண்றோம் அப்டின்னா, நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வாட் இஸ் ஸ்கோரிங் அப்டின்னு கேட்கறாங்கன்னா, நீங்க இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா? இத மட்டும் குடுத்தாலே போதும். ஸ்காரிங் இஸ் a process of industrial cleaning of fabric which helps in the sorry with the help of warm water and soap solution. இது என்ன பண்ணும்? இட் கிளீன்ஸ் த ஃபேப்ரிக் அண்ட் மேக்ஸ் மோர் அப்சார்பன்ட் அப்டின்னு. இந்த பாயிண்ட்ட மட்டும் வாட் இஸ் ஸ்கோரிங்ன்னு கேட்கறாங்கன்னா, நீங்க இத மட்டும் குடுத்தாலே போதும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் வாஷிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து வாஷ் பண்ற மெத்தட்ஸ். அண்ட் இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி காட்டன்ஸ் இருக்கு, உல் இருக்கு, சில்க் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஃபைபர் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர் சோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய துணி எல்லாமே இந்த மாதிரி ஸ்காரிங் ப்ராசஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல இன்பில்ட்டாவே ஏதாவது ஒரு தூசு துரும்பு இருக்கும். காட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பஞ்சு இல்ல அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த இதெல்லாம் தகடுலாம் வந்து அதுல இருக்கும். அ அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்ம காட்டன்ஸே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி இதுல கிளீன் பண்ணுவோம். அதே மாரி சில்க்குமே என்ன பண்ணுவோம், அந்த வார்ம் இதுலேருந்து எடுப்போம் இல்லையா? பட்டுப்புழு இதுலேருந்து எடுப்போம்ல. ஸோ அதுலயுமே வந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய இது வந்து ஏதாவது அதுல ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிளீன் பண்ணணும். அதே மாதிரி உல் ஃபைபர்ஸ வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருவாங்க. ஸோ தட் அதுல வந்து கிரீஸ் இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா உல்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா? அது டைரக்ட் ஹேர்ஸ்ல இருந்து வரும். ஸோ அப்படி எடுக்கிறப்போ அதுல நீங்க வந்து இன்னமுமே அதிகமா தூசு துரும்பு இருக்கும். 2வது அதுல இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கு அப்படின்னா, அதுவும் வந்து நம்ம கிளீன் பண்ணணும். ஸோ இதுக்காகவே நம்ம வந்து ஸ்காரிங் மெத்தட் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ்க்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். இதே நீங்க மேன் ஃபைபர்ஸா இருக்கு. மேன் ஃபைபர்ஸ்னா நம்ம இந்த சாட்டின் சொல்றோம் இல்லையா? சாட்டின் இல்ல இந்த உல்ஸே வந்து நீங்க எல்லாம் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே உல்லன்னு சொல்ல முடியாது. உல்லன் சொட்டர்லாம் போடுறோம் இல்லையா? அது எல்லாமே உல்லன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அது மாதிரி இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைபர்ஸ் யூஸ் பண்றோம்னா, அதுக்கு நீங்க நார்மல் வாஷிங் குடுத்தாலே போதும். ஏன்னா அதுவே ஆர்டிபிஷியல் தான். அதுக்கு அதிகமா இன்ஃபெக்ஷனோ, இதுல தூசி துரும்போ இருக்காது. ஸோ தட் அத நம்ம நார்மல் வாஷிங்க்கு குடுத்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து ஸ்கோரிங்க்கான மெத்தட். ஸோ பெஸ்ட் ஃபினிஷிங் மெத்தட்ஸ் நீங்க குடுக்குறீங்கனாலே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, கிளீனிங் தான் வந்து பண்ணுவோம். ஸோ கிளீனிங்க்கான விஷயம் வந்து இதுதான். ஆக்டிவிட்டி வந்து இப்படிதான் இருக்கும். அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு ப்ளீச் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்க. கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, ப்ளீச் பண்ணணும். அந்த துணிய வந்து நல்லா நீங்க வந்து இதுல
நல்லா ஒரு பேல் ஒயிட் கலர்ல வெளுத்து போன கலர்ல நீங்க அந்த துணிய மாத்தணும். அப்பதான் நீங்க வேற என்ன கலர்ஸோ இல்ல வேற என்ன தன்மைக்கு நமக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக நம்ம வந்து ப்ளீச்சிங் வந்து பண்ணுவோம். ப்ளீச்சிங் அப்படினாலே தெரியும் இல்லையா? ஒயிட் கலர்ல அதுல வந்து இது லைட்டர் டோன்க்கு கொண்டு வரது. அதுதான் ப்ளீச்சிங்ன்னே சொல்லுவோம். சோ வாட் இஸ் கேட்டாங்கன்னா நீங்க இத குடுக்கலாம். ப்ளீச்சிங் இஸ் அ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கிவன் டு ஃபைபர்ஸ், yarns or fabric to remove paleness or color and make them white. So bleaching is basically a chemical treatment இல்லையா? So chemical treatment fabricsக்கு நம்ம குடுக்கக்கூடியது. So fabricsக்கு நம்ம குடுக்குற yarnsனா நமக்கு இந்த நெசவு செய்யற இடம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து yarns அப்படின்னு வந்து சொல்லுவோம். So yarns or fabric to remove paleness or color. So அந்த துணிய வந்து இன்னும் வெளுத்து போற தன்மைக்கு நம்ம மாத்துறது தான் ப்ளீச்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னா என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கெமிக்கல் நேமு. இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸ்ல கேட்கிறப்போ இந்த இது ப்ளீச்சிங் ஏஜென்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதே மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரேட், இது ரெண்டுமே வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். இதே இதுல தான் மேன்மேட் ஃபைபர்ஸுக்குமே வந்து நமக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமா தேவைப்படாது. ஏன்னா அது நம்ம உருவாக்குறப்ப நமக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் வந்து மேனுஃபேக்சர் பண்றப்பே பண்ணியிருப்போம். இதே ஃபேப்ரிக்ஸ் ஹேவ் டு பி கேர்ஃபுல்லி ப்ளீச்ட் அஸ் ப்ளீச் கேன் ஹார்ம் த ஃபேப்ரிக். இதே நீங்க இந்த சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்றோம் இல்லையா? இந்த கெமிக்கல்ஸ் வந்து மேபி துணியை வந்து டேமேஜ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அதுக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே பண்ணணும். ரொம்ப நேரம் இதுல கெமிக்கல் சொல்யூஷன்ல விட்டுட்டோம்னால இல்ல வந்து தப்பான ப்ரொபோர்ஷன்ல விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு துணியோட இது ஃபேப்ரிக்கோட தன்மையே வந்து மாறி போயிடும். ஸோ அதனால ப்ளீச் பண்றப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்காரிங் ஆர் கிளீனிங் அது பண்ணுவோம். செகண்ட் வந்து என்ன பண்ணுவோம்? ப்ளீச் பண்ணி எடுக்கிறோம். அதுலயே 3வது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சிங். ஸோ ஸ்டார்ச்சிங் என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடியது துணிக்கு. ஸோ அது வந்து துணிக்கு வந்து நீங்க அந்த துணியை வந்து உங்களுக்கு டைட்டன் ஆகி இருக்கிற அந்த நூல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி வந்ததுக்கு அப்புறமாவே அந்த நூல் வந்து உங்களுக்கு இன்னும் டைட்டன் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணலாம். இல்ல அது உங்களுக்கு லூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து அது என்ன விசராட்டமா ஆக்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸ் த ஃபேப்ரிக் ஹெவியர், ஸ்டிஃப் ஆர் கிரிஸ்ப். ஸோ ஃபேப்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கணும். தொடுறப்பே நல்லா தெரியும் இல்லையா? இப்போ புதுசா பட்டு வேட்டி சட்டெல்லாம் எடுக்கிறோம்னா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல துணி வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கும். கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணது மாதிரி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அது என்னது? பேசிக்கலி ஸ்டார்ச் ஆட் பண்றதா? கஞ்சினால என்னது? ஸ்டார்ச் தான். ஸோ ஸ்டார்ச் ஆட் பண்றது தான் நமக்கு 3வது மெத்தட். ஸோ நீங்க என்ன மாதிரி துணி யூஸ் பண்ண போறீங்களோ, அந்த துணியில ஒரு ஷைனிங்க்காக ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸ்டார்ச் ஆட் பண்றது மூலமா. ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்ச்சிங் வந்து பண்ணுவோம். இதே வந்து காட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முஸ்லின், பாப்லின் அண்ட் வந்து கேப்ரிக் அண்ட் தின் சில்க்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்டார்ச்டு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டார்ச்சிங் பண்ணி வரக்கூடிய விஷயம். காட்டன்ஸோ இல்ல மஸ்லின் கிளாத்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது கேம்ப்ரிக் கிளாத்ன்னு சொல்லுவோம். சில்க்ஸ் சொல்றோம். இது எல்லாமே வந்து ஸ்டார்ச்சிங் ஆட் பண்ணி தான் நம்ம கைக்கு வருது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ச்சிங் ஆட் பண்றதுனால தான் அதனோட பிரைட்னஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கு பார்க்கறதுக்குன்னு சொல்றோம்ல. அது அது எதனால அப்படின்னா ஸ்டார்ச்சிங்னால தான். சம்டைம்ஸ் லூஸ்லி ஓவன் காட்டன் ஃபேப்ரிக் இஸ் ஸ்டார்ச்ட் ஹெவிலி சோ தட் குவாலிட்டி லுக்ஸ் பெட்டர். ஸோ லூஸா இருக்கு. நீங்க நெசவு செஞ்சு வர்றப்போ உங்களுக்கு லூஸா இருக்கு. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆல்டரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அது நீங்க ஸ்டார்ச்சிங் மூலமா மாத்திக்க முடியும். அதனோட இத வந்து இது ஃபேப்ரிக்கோட கண்டிஷன வந்து நம்மளால பெட்டரா மாத்திக்க முடியும். அண்ட் இதுதான் வந்து 3 ஸ்டெப் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்காரிங் கிளீன் பண்றோம். 2வது ப்ளீச் பண்றோம். 3வது ஸ்டார்ச்சிங் ஆட் பண்றோம். ஸோ ஸ்டிஃப்னஸ்க்காக ஸ்டார்ச்சிங் பண்றோம். அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா கேலண்டரிங். கேலண்டரிங் அப்படிங்கிறது அயர்ன் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கலி வீட்ல அயர்ன் பண்றோம் இல்லையா? அதே தான் லார்ஜ் குவான்டிட்டில வந்து நமக்கு அயர்னிங் பண்றது கேலண்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கேலண்டரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 செட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது பெரிய பெரிய ரோல் இருக்கு அப்படின்னா, அது மாதிரி இருக்கும். ஸோ சி தட் இந்த பிக்சர் இருக்கு இல்லையா இங்க? ஸோ இந்த பிக்சர் மாதிரி இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். கேலண்டரிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு.
பெரிய பெரிய ரோல்ஸ் இருக்கும். அந்த ரோல்களுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி கிளாத்த வந்து உள்ள விட்டு எடுக்கிறது. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியலி நம்ம பண்றதுக்கான கேலண்டரிங் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு துணிக்கும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலண்டரிங். இது நமக்கு தேவையில்ல. ஆனா மெத்தடுக்காக நான் இத காமிக்கிறேன். ஸோ மெத்தட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி 2 ரோல்ஸ் இருக்கும். நடுவுல நம்ம என்ன கிளாத் விடணுமோ, அத நம்ம நடுவுல விட்டு அதனோட சர்ஃபேஸஸ் வந்து நல்லா ரிங்கிள் ஃப்ரீயா ஆட் பண்ணி கொண்டு வரது. ஸோ அதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் கேலண்டரிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட்ஸ் பேசிக்கலி சிமிலர் டு அயனிங் மெத்தட். இதான் இண்டஸ்ட்ரியல் அயனிங் ஃபேப்ரிக் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா பாஸ்டு த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ஸ்மூத் ஹாட் ரோலர்ஸ். ஸோ 2 ரோலர் பார்த்தோம் இல்லையா? அந்த 2 ரோலருமே எப்படி இருக்கும்னா சூடா இருக்கும். ஹாட் ரோலர்ஸ் ரிமூவ் ரிங்கிள்ஸ் டு மேக் இட் ஸ்மூத். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம துணி விடுறப்போ 2 சூடு தானே. ஸோ 2 சூடுக்கு நடுவில் போறப்போ சுருக்கமே எதுவுமே இல்லாம அது நேராக்கி கொடுத்துரும். அதுதான் கேலண்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கேலண்டரிங் இஸ் நத்திங் பட் சிமிலர் டு அயனிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 4 பேசிக் ஃபினிஷிங் ப்ரொசீஜர் நமக்கு. ஸோ நீங்க ஃபினிஷ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபேப்ரிக்கை வந்து ப்ரிப்பேரே பண்ணுவாங்க. அதை நீங்க சேலையா கன்வெர்ட் பண்ண போறீங்க, இது வந்து யூனிஃபார்மா போட போறீங்க, இல்ல என்ன கலர்ல போட போறீங்கிறதுலாம் செகண்டரி. பேசிக்கா ஒரு ஃபேப்ரிக்க வந்து இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலமா தான் ப்ரிப்பேர் பண்றது. ஃபர்ஸ்ட் திங் ஸ்கோரிங், கிளீன் பண்றது. 2வது ஸ்டார்ச் பண்றது, ஸ்டார்ச் ஆட் பண்றோம் இல்லையா அது. 3வது ப்ளீச் பண்ணி அதனோட கலரை வந்து இன்னும் வெள்ளையாக்குறது. அண்ட் 4வது மெத்தட் வந்து நமக்கு 4வது ஸ்டெப் வந்து சாரி 4வதா ஸ்டார்ச்சிங். அப்போ 2வது வந்து இது வாட்ஸ் தட் ப்ளீச்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்காரிங் பண்றோம், கிளீன் பண்றோம், அண்ட் 2வது ப்ளீச் பண்றோம், 3வது ஸ்டார்ச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஸ்டார்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அயன் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இதுதான் கேலண்டரிங். ஸோ இது வரைக்கும் என்னன்னா ஒரு ஃபேப்ரிக் வந்து உங்க கைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து யூனிஃபார்மா போட போறீங்க, இல்ல வந்து சுடிதார் போட போறீங்க, சேலையா போட போறீங்கன்றதுக்கு முன்னாடி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து அதை எப்படி வந்து அதுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வந்து இப்போ சுருக்கம் இல்லாம வேணும், இல்ல வந்து சேலைக்கு குடுக்க போறோம் அப்படின்னா, காட்டன் சேலையா குடுக்க போறோம் அப்படின்னா, ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், சுருங்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி என்ன பர்ப்பஸ் கொண்டு போறோமோ, அந்த பர்ட்டிகுலர் தன்மைக்கான விஷயத்த வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றது. அதுதான் ஸ்பெஷல் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ ஸ்பெஷல் ஃபினிஷஸ்ல எப்படி இருக்கும்னா, அதுதான் பர்ட்டிகுலரா நீங்க சேலைக்கு காட்டன் சேலைக்குன்னா நம்ம அது சுருங்கக்கூடாது, அந்த கலர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அது மாரி. இல்ல யூனிஃபார்ம் அப்படின்னா, யூனிஃபார்ம்க்கு வந்து நீங்க அந்த கலர் மங்கி போயிறக்கூடாது. அதுக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. என்ன மாதிரி தேவைக்கு அந்த துணிய யூஸ் பண்ண போறோமோ, அதுக்கான பர்ட்டிகுலர் விஷயத்த ஆட் பண்றது தான் ஸ்பெஷல் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஷ்ரிங்கிங் அண்ட் வந்து ப்ரீ ஷ்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்து சுருங்குறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஆட் பண்றது. ஒரே வாஷ்ல வந்து நமக்கு எதுவும் போயிறக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ சில துணி பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். நீங்க வந்து அலசி எடுத்துட்டீங்கன்னா சுருங்கிரும், சின்னதாயிரும். சட்டைலாம் பெருசா எடுக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு அப்புறமா வந்து சின்னதாயிடும். அப்பலாம் வந்து வெள்ள வேட்டி சட்டை எடுக்கிறப்போலாம் வந்து அதிகமா அத சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது நேச்சுரல் ஃபைபர் மூலமா வர்றது. காட்டன் அந்த மாரி இதுலருந்து வருது இல்லையா? அந்த மாரி வரப்போ நமக்கு வந்து துணி சுருங்குறது இருக்கும். இதே வெள்ள வேட்டி சட்டை வந்து நீங்க எவ்வளோ துவைச்சாலும் சுருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மேட் ஃபைபர்ஸா இருக்கும். நேச்சுரல் ஃபைபரா இருக்காது. ஆர்டிபிஷியலா மேட் பண்ண கிளாத்ஸா இருக்கும் அது. ஸோ அதான் இதுக்கும் அதுக்குமான டிஃபரன்ஸ் நமக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்பெஷல் ஃபினிஷஸ்ல நமக்கு வந்து அதுக்கும் வந்து சர்டன் மெத்தட்ஸ் வரும். இப்ப எப்படி மேல கேலண்டரிங், இது ஸ்டார்ச்சிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஸ்பெஷல் ஃபினிஷஸ்க்கும் இந்த மாதிரி சர்டன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நமக்கு வரும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தாண்டி தான் நமக்கு வந்து நீங்க அந்த இது துணி ஃபேப்ரிக்க வந்து கலர் ஆட் பண்ண போறீங்களா? இல்ல அதுக்கு வந்து பிரிண்ட்க்கு குடுக்க போறீங்களா? டிசைன் என்ன போட போறீங்க? அப்படிங்கிறது போகும். ஸோ டிசைனிங்க்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஸ்பெஷல் ஃபினிஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபினிஷஸும் அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய பிரிண்டிங்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் அ புரியுதா? இட்ஸ் தட் கிளியர்? எனி டவுட்ஸ்? கிளாஸ் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினிஷிங்க்கு பர்ட்டிகுலரா என்னென்ன மாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்க குடுத்தாலே போதும். அந்த ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அத மட்டும் குடுத்தாலே போதும்.
3 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அத இதுல மாத்தி குடுக்கணும். அது எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த போல்ட் லெட்டர்ஸ்ல வரது. அத மட்டும் குடுத்தாலே போதும். மத்தபடி இது எல்லாமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இது என்னன்னு தெரிஞ்சா தானே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். மத்தபடி நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா, ஆன்சர்ஸ் வந்து இந்த ஹெட்டிங்ஸ் என்ன, அந்த பர்ட்டிகுலர் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத குடுத்தாலே போதும். ஸோ அதனால இதுக்கு கீழ இது, இந்த மெத்தடுனா இது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த பண்றோம் அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ.